Hi everyone. இன்னைக்கு நம்ம 11th accountancyல யூனிட் 6 subsidiary book 1 இதுல இருக்க தியரி கொஸ்டின் 2 marks ஓட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் என்ன 2 மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. மென்ஷன் 4 டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ். ஓகேவா, 4 டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக். சப்சிடரி புக் 1ல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. என்னென்னா பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக். ஓகேவா, இதுக்கு அடுத்து நீங்க இன்னொன்று மொத்தம் 6 புக் தான் இதுல இருக்கு சப்சிடரி புக் 1ல. இன்னொன்று என்னது, இன்னும் 2 என்னென்னதுன்னா பில்ஸ் ரிசீவபிள் புக், பில்ஸ் பேயபிள் புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக் கேட்டிருக்கிறதுனால பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், இந்த 4 மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா, அடுத்தது செகண்ட் பாருங்க. வாட் இஸ் பர்ச்சேஸ் புக்? பர்ச்சேஸ் புக்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் இந்த 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பர்ச்சேஸ் புக்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. Purchase book is a subsidiary book in which only credit purchase of goods are recorded. ஓகேவா, பர்ச்சேஸ் புக்ல என்ன மட்டும் தான் நம்ம வந்து என்டர் பண்ணணும்னா நம்ம கிரெடிட்க்கு வாங்கியிருக்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்க கூட்ஸை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், அதுல ரெக்கார்ட் பண்ணணும். எதுல? பர்ச்சேஸ் புக்ல. பர்ச்சேஸ் புக்ல என்னது மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும், நம்ம கிரெடிட்டுக்கு கூட்ஸ் வாங்கியிருப்போம்ல, பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்ல, அதை மட்டும் தான் நம்ம எதுல ரெக்கார்ட் பண்ணணும், பர்ச்சேஸ் புக்ல ரெக்கார்ட் பண்ணணும். கேஷ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கத ரெக்கார்ட் பண்ண கூடாது அப்படிங்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்க, பர்ச்சேஸ் புக். கூட்ஸ் இயர் மீன் த ஐட்டம் இன் விச் த பிசினஸ் என்டிட்டி இஸ் டீலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கூட்ஸ்னா இதை என்ன சொல்றாங்கன்னா த ஐட்டம்ஸ் இன் விச் த பிசினஸ் என்டிட்டி இஸ் டீலிங். இங்க கூட்ஸ்ன்னு எதை மீன் பண்றாங்கன்னா, ஒரு பிசினஸ் என்ன பண்ணிருப்பாங்க, எங்களுக்கு இந்த கூட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, அவங்களே டீலிங் பேசியிருப்பாங்களே, நீங்க இதை கொடுங்க, நாங்க அதை இது பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அதை சேல் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு வர ப்ராஃபிட்ல இல்ல நாங்க எங்களுக்கு வர ப்ராஃபிட்ல அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு கேஷ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டீலிங் வச்சிருப்பாங்களா, அதை தான் வந்து கூட்ஸ் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்றாங்க. பர்ச்சேஸ் புக்னா ஒண்ணுமே இல்லை, என்னது, கூட்ஸை வந்து நம்ம கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கிற ஐட்டம்ஸ், பர்ச்சேஸ் பண்ணியிருக்க கூட்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம எதுல என்டர் பண்ணணும், பர்ச்சேஸ் புக்ல என்டர் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்னா என்ன? இப்ப பர்ச்சேஸ் புக்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். கிரெடிட்டுக்கு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதை பர்ச்சேஸ் புக்ல என்டர் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா எப்படி இருக்கும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுவோம்ல, கிரெடிட்டுக்கு வாங்கினதை, அதை தான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் அப்படின்னு சொல்றோம். Purchase return book is a subsidiary book in which transaction relating to return of previously purchased goods to the supplier. ஓகேவா, இப்ப வந்து சப்ளையர்னா யார சொல்றாங்க, நமக்கு கூட்ஸ் கொடுத்தாங்கல்ல அவங்களதான் சப்ளையர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அந்த சப்ளையர் பாருங்க, for which cash is not immediately received or recorded. என்னது இங்க வரும் அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமா ஒரு கூட்ஸ், இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர்னிச்சர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஒரு 10,000க்கு. ஓகேவா, ஒரு இதுக்கு வசந்த் அண்ட் கோல இருந்து பர்னிச்சர் வந்து நம்ம ஒரு 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, நமக்கு கேஷ் வரும்போது நம்ம கேஷ் திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். பட் என்ன பண்ணணும், நம்ம அதுல ஏதாச்சும் மேபி ஏதாவது டேமேஜ்னாலயோ இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறத பார்த்து நீங்க தெரியாம ஆர்டர் பண்ணதுனாலயோ என்ன பண்றோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை அகைன் ரிட்டர்ன் போடுறோம் அவங்களுக்கே. ஓகேவா, அந்த தான் என்னன்னு சொல்றாங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். அகைன் நம்ம யாருக்கே ரிட்டர்ன் பண்றோம், நமக்கு கூட்ஸ் சப்ளையர் பண்ணாங்கல்ல அந்த வசந்தன்கோ, அவங்களுக்கே வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம். அதை தான் வந்து அந்த ரிட்டர்ன் கொடுக்குற அந்த டிரான்சாக்ஷன் என்டர் பண்றது தான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் அப்படின்னு சொல்றாங்க. Since goods are going out to supplier, again என்ன ஆயிடுது, நம்ம கிட்ட வந்த கூட்ஸ் நம்ம சப்ளையர் கிட்டயே கொடுத்துடுறோம். They are also known as written outwards and the book is called a written outward book or written outward journal. ஓகேவா, இதுக்கு என்ன இன்னொரு பேரும் சொல்லியிருக்காங்க, written outwards. ரிட்டர்ன் நம்ம அகைன் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணது என்ன பண்றோம், ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் வெளியவே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா, இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்னும் கேட்கலாம், ஆர் சம்டைம் ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு கேட்கலாம். என்னடா இது ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க, அப்படி ஒரு புக்கே நம்ம படிச்சது இல்லையேன்னு சொல்லி நீங்க விட்டுட்டு வர வேணாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்னாலும் ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா, அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. ஃபோர்த் ஒன், வாட் இஸ் சேல்ஸ் புக்? சேல்ஸ் புக்னா என்ன, சேல்ஸ் புக்னா என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். சேல்ஸ் புக் இஸ் a subsidiary book maintained to record a credit sale of goods. ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணியிருப்போம்,
அந்த கூட்ஸை கிரெடிட்டுக்கு வித்திருப்போம். ஓகேவா? அப்போ உடனே நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகாது, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு ரிசீவ் ஆகுற மாதிரி இருக்கும். கிரெடிட்க்கு வித்திருக்க அந்த கூட்ஸ் எல்லாம் எங்க என்டர் பண்ணுவோம்னா நம்ம சேல்ஸ் புக்ல என்டர் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். கேஷ் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சேல் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசெட் வெதர் ஃபார் கேஷ் ஆர் ஆன் கிரெடிட் ஆர் நாட் ரெக்கார்டட் இன் த sales book. Okay, but this book is also named as sales day book, sold day book, sales journal or sales register. ஓகேவா? இதை என்னன்னு சொல்றாங்க, நம்ம வந்து ஒரு பொருளை கிரெடிட்க்கு வித்திருப்போம்ல, கேஷ் நம்ம உடனே இமீடியட்டா வராம கிரெடிட்க்கு வித்துட்டு அப்புறமா தானேன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த புக்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எதுல என்டர் பண்ணி வைக்கணும்னா சேல்ஸ் புக்ல என்டர் பண்ணி வைக்கணும். இந்த சேல்ஸ் புக்குக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் டே புக், சோல் டே புக், சேல்ஸ் ஜேர்னல், சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இதோட அனதர் நேம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 5th ஒன் பாருங்க. வாட் இஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்? சேல்ஸ் ரிட்டர்ன் புக்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Sales return book is a subsidiary book in which detail of return of goods sold for which cash is not immediately paid are recorded. ஓகேவா? சேல்ஸ் ரிட்டர்ன் புக், இப்போ நம்ம ஒரு பொருளை வித்திருக்கோம். ஓகேவா? அதே ஃபர்னிச்சரே நம்ம வித்திருக்கோம். அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒருவேளை அவங்களால அந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியாம இருந்தாலோ இல்ல அந்த கூட்ஸ்ல ஏதாச்சும் டிஃபெக்டிவ் ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம வித்த பொருள் நமக்கே வருது. ஓகேவா? கூட்ஸ் ரிட்டர்ன் பை த கஸ்டமர் ஆர் நோன் அஸ் அ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். இப்ப நம்ம யாரு, நம்ம சப்ளையர், அவங்க வாங்கினவங்க தான் கஸ்டமர். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, கஸ்டமர்ஸ் நம்ம கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. சோ அது என்னன்னு சொல்றாங்க, ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னும் சொல்லலாம். அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன் புக்னு கேட்கலாம், ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் புக்னு கேட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரைட் ஷார்ட் நோட் ஆன் கிரெடிட் நோட். கிரெடிட் நோட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிரெடிட் நோட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த செல்லர். ஓகேவா? அந்த சென்ட் டு த பையர். என்ன பண்றாங்க, கிரெடிட் நோட் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, செல்லர். இப்ப நம்ம அவங்க பொருள் வாங்கியிருக்கோமா, நம்ம பர்னிச்சர் வாங்கியிருக்கோம்ல வசந்தன் கோல இருந்து, அப்ப அந்த செல்லர் கிட்ட இருந்து அவங்க செல்லர் தான் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் நோட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அந்த கிரெடிட் நோட் ப்ரிப்பேர் பண்ணி யாருக்கு கொடுப்பாங்க, பையரான நமக்கு அனுப்பி விடுவாங்க. when goods are returned indicating that the buyer account is credited in respect of goods returned. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணும் போது அந்த இதுல பையர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட், நம்மளோட அக்கௌண்ட் என்ன ஆகும், கிரெடிட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. It contains details such as description of goods returned by the buyer, quantity returned and also the value. இதுல ஒன்றும் இல்லை, அவங்க இப்ப நம்மளுக்கு கிரெடிட் நோட் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏன் ரிட்டர்ன் பண்றோம் அதை, ஓகேவா, எதனால ரிட்டர்ன் பண்றோம், நம்ம வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதி அனுப்பணும். ஓகேவா? அடுத்து குவான்டிட்டி ரிட்டர்ன், எவ்வளோ குவான்டிட்டி ஆன எவ்வளோ எடை உள்ள வெயிட் உள்ள கூட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்றோம், அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பையனான நம்ம அதை வந்து எழுதி அவங்களுக்கு அந்த இதுல வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும். எதுல இருக்கணும், கிரெடிட் நோட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, வாட் இஸ் ஜேர்னல் ப்ராப்பர்? ஜேர்னல் ப்ராப்பர்னா என்ன? ஓகேவா? ஜேர்னல் ப்ராப்பர் இஸ் a residuary book which contain record of transaction which do not find a place in subsidiary books such as cash book, purchase book, sales book, purchase return book, சேல்ஸ் ரிட்டர்ன் புக், பில்ஸ் ரிசீவபிள் புக், பில்ஸ் பேயபிள் புக். ஜேர்னல் ப்ராப்பர்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த இதில் சப்சிடரி புக் 1ல எத்தனை இது அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், 6 டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னென்னது, பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்னு, சேல்ஸ் ரிட்டர்னு, பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள். ஓகேவா? இந்த 4 இது ப்ரிப்பேர் பண்ணுவோமா. இந்த 4துலயுமே வந்து அந்த ஒரு என்ட்ரி, அவங்க வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த ஒரு டிரான்சாக்ஷன் இந்த 6 இதுலயுமே அக்கௌண்ட்லயுமே வராம இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம், நம்ம ஜேர்னல் ப்ராப்பர்ல போடுவோம். ஓகேவா? அதை தான் வந்து ஜேர்னல் ப்ராப்பர். இந்த 4 அக்கௌண்ட்லயுமே வந்திருக்கு, 6 அக்கௌண்ட்லயுமே வந்திருக்காது. ஓகேவா? எந்த அக்கௌண்ட்லயும் வரலன்னா அதை நம்ம எதுக்கு கொண்டு போயிடுவோம், ஜேர்னல் ப்ராப்பர்ல கொண்டு போவோம். ஓகேவா? அடுத்தது
define bill of exchange. bill of exchange bill of exchange ஆல்ரெடி எதுலயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுலனா ஒன்றும் இல்லை, காமர்ஸ்ல தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அக்கார்டிங் டு த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. இந்த ஆக்ட் எல்லாம் கண்டிப்பா ரொம்ப, இந்த டெஃபினிஷன் வந்தாலே இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்ப நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். ஓகேவா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது என்னது? ஒரு ரைட்டிங்கான டாக்குமெண்ட் மாதிரி. ஓகேவா? அன்கண்டிஷனல் ஆர்டர்ஸ். அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல என்னென்ன இருக்கும்னா ஆர்டர்ஸ், என்னென்ன மாதிரியான ஆர்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? சைன்டு பை த மேக்கர். யார் அந்த இதை வந்து மேக் பண்ணாங்களோ, ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்களோட சைன். டைரக்டிங் அ சர்டைன் பர்சன் டு பே சர்டைன் சம் ஆஃப் மணி ஒன்லி டு ஆர் ஆர்டர் டு சர்டைன் பர்சன் or to the bearer of instrument. அந்த அதாவது என்ன பண்றாங்க, யாருக்கு சர்டைன் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும், எப்படி பே பண்ணணும், எந்த மாதிரியான ஆர்டர்ல பே பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எதுல இருக்கும்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் தான் அது. ஓகேவா? ரிட்டன் டாக்குமெண்ட். அதுல என்னென்ன இருக்கும்னா அதுல ஆர்டர்ஸ், என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் ப்ரொடியூஸ் பண்ண அவங்களோட சிக்னேச்சர் இருக்கும். ஓகேவா? அடுத்தது டைரக்டிங் அ சர்டைன் பர்சன். அந்த கூட்ஸ் வாங்குவாங்களா அந்த பர்சனுக்கு எப்படி வந்து அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேவா? அப்புறம் என்ன ஆர்டர்ல அந்த சர்டைன் பர்சன் அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்ற இது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது 10th ஒன். வாட் இஸ் அ ஓப்பனிங் என்ட்ரி? ஓப்பனிங் என்ட்ரினா ஒன்றும் இல்லை, journal entry made in the beginning of the current year with the balance of assets and liabilities of the previous year is opening journal entry. opening entryனா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் இயரோட எண்டில் பேலன்ஸ் அமௌண்ட் நமக்கு இருக்கும்ல. இப்போ லாஸ்டா 2024ல டிசம்பர்ல எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அக்கௌண்ட் ஓப்பன். இப்போ அக்கௌண்டிங் இயர்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 31st முடியும். அப்போ இந்த 31st இப்போ முடியுமா? அப்போ முடியும் போது என்ன பண்ணுவாங்க, லாஸ்டா வந்து பேலன்ஸா இருக்க அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த அக்கௌண்டிங் இயருக்கு கொண்டு போவாங்கல்ல, அதாவது April 1st. அப்ப அந்த மாதிரி கொண்டு போகும்போது அதுதான் என்னன்னு சொல்றாங்க, ஓப்பனிங் என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் இயரோட எண்ட் அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட் இப்ப கரண்ட் இயர்ல இருக்க ஓப்பனிங் என்ட்ரியா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா. In this entry, assets account are debited, liabilities and capital account are credited. இதுல வந்து அசட் எல்லாம் என்ன பண்றாங்க, டெபிட் பண்றாங்க, லயபிலிட்டி அண்ட் கேபிட்டல் எல்லாம் வந்து கிரெடிட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் அன் இன்வாய்ஸ்? இன்வாய்ஸ்னா என்ன? இன்வாய்ஸ் இஸ் அன் பிசினஸ் டாக்குமெண்ட். ஓகேவா? ஆர் பில் ஆர் ஸ்டேட்மெண்ட். அதாவது இன்வாய்ஸ்ன்றதும் என்னது, அது ஒரு டாக்குமெண்ட், ஒரு பில் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அது யாரு ப்ரிப்பேர் பண்றா பாருங்க, ப்ரிப்பேர் அண்ட் சென்ட் பை த செல்லர் டு த பையர். ஓகேவா? செல்லர், அதையும் யாரு, விற்கிறவங்க தான் வந்து அதை மேக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி யாருக்கு அனுப்பி விடுறாங்க, பையர், வாங்குறவங்களுக்கு அனுப்பி விடுறாங்க. கிவிங் த டீட்டெயில் ஆஃப் குட்ஸ் சோல்டு. எவ்வளோ கூட்ஸ் வந்து வித்திருக்காங்க, வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்லாம் வந்து அந்த இன்வாய்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாருக்கு அனுப்புறா, செல்லர், விற்கிற ஆள் வந்து பையருக்கு அனுப்புறாங்க என்னத, இன்வாய்ஸ். ஓகேவா? இந்த இன்வாய்ஸ் டாக்குமெண்ட்டா அனுப்புறாங்க. அந்த இன்வாய்ஸ்ல என்ன இருக்கும், அதாவது எவ்வளோ வந்து கூட்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் வந்து அதுல இருக்கும். ஓகேவா? சச் ஆஸ் குவான்டிட்டி, குவாலிட்டி, பிரைஸ், டோட்டல் வேல்யூ எக்ஸெட்ரா, இது எல்லாமே அதுல இருக்கும். அந்த கூட்ஸோட குவான்டிட்டி எவ்வளோ அளவு இருக்கு, அண்ட் தென் குவாலிட்டி, அதோட குவாலிட்டி என்ன, பிரைஸ் என்ன, டோட்டல் வேல்யூ, அதோட வேல்யூ என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் இந்த இன்வாய்ஸ்ல இருக்கும். The invoice is a source document of prime entry both for the buyer and the seller. இது வந்து buyer and seller ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு prime entry-யா source document-ஆ இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம source document-னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஏன் இதை வந்து பையர் அண்ட் செல்லருக்கும் சோர்ஸ் டாக்குமெண்டா இருக்குன்னா, ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே இது இந்த இன்வாய்ஸ்னால தெரிஞ்சுக்க முடியும், நாம எவ்வளோ கூட்ஸா அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சுக்க முடியும். அட் த சேம் டைம் பையர் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு எவ்வளோ கூட்ஸ் வந்து அவங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து தெரியும். ஓகேவா? அதனாலதான் இதை வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட் ஆஃப் பிரைம் என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்வாய்ஸ்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்.
ஓகேவா? இதோட வந்து உங்களுக்கு சப்சிடரி புக் 1ல இருக்க 2 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.